இந்த டீமில் ஒர்க் பண்ண எல்லாரையும் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு ஃபெலிசிட்டேட் பண்ணோம். அவங்கள ஆனர் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இந்த படத்தோட ப்ரொடியூசர் அவரை வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம வந்து ஸ்டேஜுக்கு கூப்பிடணும். ஸோ ஒரு பெரிய பெரிய கைத்தட்டலோட நம்ம வந்து பால் சாரை வந்து மேடை கிடைக்கலாம். ஒரு பெரிய பெரிய கைத்தட்டல் அவருக்காக. வெல்கம் சார். வெல்கம் சார். அண்ட் நான் ஒவ்வொருத்தராக வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்க எல்லாரையுமே வந்து ஒவ்வொருத்தராக நான் கூப்பிடலான் இருக்கேன். ஸோ அவங்க எல்லாம் அப்படியே வந்து இன்வைட்டி ஸ்டேஜுக்கு வாங்க. ஸோ நம்மளோட டீமில் ஒர்க் பண்ண எல்லாருமே வந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஆனர் பண்ணிடலாம். ஸோ ஆனர் பண்ணுறதுக்காக வந்து பால் சாரியும் அதுக்கப்புறமா வந்து பிரபுராம் சாரியும் வந்து நான் இன்வைட் பண்ணுறேன். கெட்டவண்ண பேர் எடுத்த நல்லவண்டா டீசர் சாங்லாம் பார்த்தோம். அவ்வளோ அருமையாக இருந்தது. படம் வெற்றி பெற எல்லாருடைய வாழ்த்துக்களை சொல்லி டைரக்டர் சாரும் ப்ரொடியூசர் சாரும் அனைவருக்கும் மரியாதை செலுத்துவார்கள். திரு போஸ் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படும். Thank you so much, sir. திரு நடிகர் உதயா அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படும். திரு திருமலை சார் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. திரு மகேந்திரகுமார் சார் அவர்களுக்கு ஆனர் செய்யப்படுகிறது. திரு ரோஷன் சார் அவர்களுக்கு ஆனர் செய்யப்படுகிறது. திரு ரெக்க கணேஷ் சார் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. ப்ரொடியூசர் அருண் அவர்களை ஆனர் செய்ய போறோம். ஸ்பீக்கர்ல சவுண்ட் வருதுப்பா. திரு ப்ரொடியூசர் சீல்தார் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. திரு ஆதோசேஸ் சார் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது.
திரு ஆதித்யா கதிர் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. ஸ்பெஷலா வந்து ஒரு 2 மாசம் நம்மளெல்லாம் விட்டு பிரிஞ்சிருந்து திரும்ப நம்ம கூட வந்திருக்கிற நம்ம ட்ரெண்டிங் சூப்பர் ஸ்டார் திரு கூல் சுரேஷ் அவர்களுக்கு கெட்டவன் பேர் எடுத்த நல்லவன்டா டீம் சார்பாக மிகப்பெரிய ஒரு மரியாதை செலுத்த போறாங்க. நல்ல ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்தலாம். பிக் பாஸ் திரு கோவை பாபு அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. சினிமாட்டோகிராபி திரு இனியன் சார் அவர்களுக்கு அடுத்ததாக மரியாதை செலுத்தப்படுகிறது. எடிட்டர் திரு பிரவீன் பாஸ்கர் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. நம்ம படத்துல வந்து சைல்ட் ஆர்டிஸ்ட் தியா வந்து அவ்வளவு கியூட்டா நடிச்சிருந்தாங்க. பாப்பாக்கு ஒரு கியூட்டான ஒரு மொமெண்ட் இப்போ உங்களுக்காக. சூப்பரா கோரியோகிராஃபி பண்ண டான்ஸ் மாஸ்டர் சசி அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. திரு சுகவேந்தன் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. திரு கார்த்திக் கிருஷ்ணன் அவர்களுக்கு ஆனர் செய்யப்படுகிறது. திரு கமலக்கண்ணன் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. திரு வேதா அவர்களையும் அன்போடு அழைக்கிறோம். இருவருக்கும் ஆனர் செய்யப்படுகிறது. திரு ஆனந்த் அவர்களையும் முன்பு அழைக்கிறோம்.
ஸோ எல்லாருக்கும் ஆனர் பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் டைரக்டர் கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஐ வெல்கம் பிரபுராம் சார் ஆன் ஸ்டேஜ். வாங்க சார், கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வாங்க. ஒரு சில வார்த்தைகள் உங்களோட படத்தை பத்தி நீங்க சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட் வந்து அந்த டைட்டில் இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. சூப்பரா வச்சிருக்கீங்க, கெட்டவன்னு பேர் எடுத்த நல்லவன்டா அப்படின்னு. சூப்பரான டீசரும் பார்த்தோம், சாங்கையும் பார்த்தோம். ஒரு சில வார்த்தைகள் சார். எல்லாரும் வந்ததுக்கு ஆக்சுவலாக இங்கே வந்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்துன்னா என்னோட ஃபேமிலி, என்னோட ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ, சாரிங்க. ஓகேங்களா, கேஷுவலாக போயிடுறேன், கொஞ்சம் பதட்டமாக இருக்கேன், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு மேடை. ஓகேங்களா, 2007 நான் மீடியாவில் இருக்கேன். சேனலில் முதல்ல என் லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறமா வந்து சினிமான்றது வந்து என்ன ஒரு எல்லாருக்கும் எட்டாக்கணியாக இருந்தது. எனக்கு சீக்கிரமாக ஒரு விஷயம் கிடைச்சது. அதை வந்து நல்லபடியாக வந்து என்ன பாசிட்டிவாக இப்போ படத்தை நல்லபடியாக முடிச்சிருக்கோம். டைட்டில் கெட்டவன்னு பேருக்கு நல்லவன்டா. இப்போ நான் நல்லவனாக தான் இருக்கேன். அதில் வந்து நான் நல்லபடியாக வந்து படம் வந்து வெற்றி பெறதுக்கு நீங்கள் எல்லாரும் சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி எனக்கு ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் ப்ரொடியூசர் பால் சாரால் வந்து இந்த படம் ஒரு நல்லபடியாக வந்து இப்போ முடிஞ்சிருக்கு. எனக்கு என் வாழ்க்கைக்கு வந்துருந்தேன்னா சில பேருக்கு மட்டும் தேங்க்ஸ் பண்ணணும்னு நினச்சேன். அது மெயினாக வந்துருந்தேன்னா ஆக்சுவலாக அம்மா, அந்த தம்பி, அண்ணா, அந்த குடும்பம், அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, அவங்களோட விஷயம் வந்துருன்னா எனக்கு ரொம்ப வந்து எல்லாரும் காத்துட்ருக்காங்க. இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்துருன்னா என் வாழ்க்கையில் 2007 ஒருத்தர் 2007 நான் மீடியாவில் இருக்கும்போது எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருந்தேன். என்னோட சஃபரி சார் வந்துருந்து உட்காந்து பார்த்துட்டு இருந்தது ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் விகேடி பாலன் ஐயா எனக்கு வாழ்க்கையில் இலியன்ற ஒரு கேமராமேன் கொடுத்து அதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பால் சாருக்கு. அதுக்கப்புறம் நான் 2007 மக்கள் டிவியில் ஸ்டார்ட் பண்ணேன். அங்கேருந்து என் வாழ்க்கையை வந்து நான் ஒவ்வொரு படிக்கும் உதவியாக இருக்கு. எனக்கு பிரவீன் அண்ணன் வந்துன்னா ரொம்ப நன்றி, அவருக்காகவும். அப்புறம் என்னோட கொரியோகிராஃபர் வந்து சசி மாஸ்டர், அவர் வந்து என்னன்னா என்னோட ஃப்ரெண்ட். எப்படின்னா வெல்விஷர், அவன் வந்து என்னன்னா எல்லா கஷ்டத்துலையும் வந்து கூட இருக்கான். இது அதுக்கப்புறம் வந்து என் ப்ரொடியூசர் தான் வந்து என்ன இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்காக அவ்வளோ போராடிட்டு இருக்காரு. அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு விஷயம் வந்து என்ன எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. இப்போ இவங்கள எல்லாருமே வந்து என்ன எங்களுக்கு சப்போர்ட்ஃபுல்லாக வந்து நின்னதுக்கு எங்களுக்கு வந்து என்ன ஒரு நிறைய ரெகக்னேஷன் நிறைய இடத்துல கஷ்டப்பட்டிருக்கோம். அதெல்லாம் வந்து என்ன ப்ரொடியூசராக வந்து என்ன அவர் கஷ்டப்பட்டு தான் இது பண்ணிருக்காரு. அது வந்து என்ன எமோஷனல். பால் சார் ரொம்ப கஷ்டப்பட்டு இவர் தாங்க ஆக்சுவலா எல்லா கஷ்டத்துக்கும் ஒருத்தன் வந்துருன்னா வாழ்க்கையில் வந்துருன்னா காசு படம்லாம் சம்பாதிக்கிறாங்க. சும்மா வந்துன்னா படம் பண்ண வரதான் சும்மா இல்லைங்க. இதுன்னா ஒரு ரூபாவும் இப்போ நம்ம வீட்டில் இருக்கணும் 5000 ரூபா கொடுத்து யோசிக்கிறாங்க. என்ன நம்பி இவ்வளோ கோடி வந்து காசு போட்டுட்டு உட்காந்துருக்காரு. அவ்வளோ காசு அவ்வளோ இது. இவருக்கு வந்துன்னா இவரோட பர்சனல் லைஃப் கூட ஒரு விஷயம் பண்ணிக்க மாட்டாரு. எல்லாம் வந்துன்னா படம் படம் படம். ஒருத்தனை சினிமா வந்துருன்னா இந்த ப்ரொடியூசரை கண்டிப்பாக வந்துன்னா காப்பாற்றும். ஏன்னா சார் இது 3வது படம் சாருக்கு. ஒவ்வொரு வாட்டியும் வந்துன்னா படத்துல இவர் வந்து வருவாரு, 1 கோடி ரூபா விட்டு போவாரு, வருவாரு, 1 கோடி ரூபா விட்டு போவாரு. இந்த படம் 100% வந்துன்னா உங்க வாழ்க்கையில ஒரு பாசிட்டிவான ஒரு படமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன், நம்புறேன். இதுன்னா சினிமா ஒருத்தர் தோக்க அடிக்காது சார். வாழ்க்கையில வந்துன்னா பணம் வரும் போகும். ஆனா சினிமா வந்துன்னா ஒரு இடத்துல ஒரு நாள் உங்களுக்கு ஜெயிக்க வைக்கும். அந்த நாளுக்காக கண்டிப்பா நானும் காத்திருக்கேன் சார். என் வாழ்க்கையில் வந்துன்னா இந்த படம் எனக்கு கடவுள் கொடுத்த வரோம், அதுக்கப்புறம் நீங்க கொடுத்த வரோம் சார். ரொம்ப நன்றி சார். கண்டிப்பா படம் வெற்றி அடையும் சார். தேங்க்யூ. உங்களோட வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஜெயிக்கும் சார். திருமலை சார் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அன்போடு அழைக்கிறோம். இங்கே மேடையில் அமைந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா இது காலதாமதமாக விழா நடந்துகிட்டு இருக்கு. தயவு செஞ்சு எங்களுடைய தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய இணைச் செயலாளர் அண்ணன் சவுந்தர பாண்டியன் அவர்கள் மேடைக்கு வரணும். இது நம்மளுடைய மேடை, தயவு செஞ்சு வாங்க. இது நம்ம சின்ன படத்தினுடைய தயாரிப்பாளருடைய படம். நீங்க மேல வரணும், கம்பல்சரியா வரணும் ப்ளீஸ். வெல்கம் சார். அதே போல நிறைய தயாரிப்பாளர்கள் இங்க இருக்கீங்க. இது எல்லாருமே உங்களுக்கான மேடை தான். பட் இங்க சந்தர்ப்ப சூழ்நிலையில எல்லாருக்குமே ஒரு கால தாமதங்கள் இருக்கு. இது ஒரு மகிழ்ச்சியான விழா தான். ஒரு தயாரிப்பாளர், அதுவும் இயக்குனர் சொல்லும் போது தான் குடும்பத்திலேயே ஒரு 5000 ரூபாய் கொடுக்கறதுக்கு யோசிக்க வைக்கிற காலகட்டத்தில் ஒரு தயாரிப்பாளர் கோடிகளை போட்டு படம் எடுக்கிறாங்கன்னா அதுதான் இந்த சினிமாவுடைய வரம். அதே போல் இந்த சினிமாவுடைய சாபம் கூட சொல்லலாம். காரணம், ஒரு படத்தை வெளியே கொண்டு வரதுக்கு அந்த போராட்டத்தில் ஒரு தயாரிப்பாளர்களுக்கு உறுதுணையா ஒரு இயக்குனர் மட்டும் இருந்து விட்டால் அந்த படம்
எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் கண்டிப்பாக அந்த படம் வெளிவரும். அது யாருமே தடுக்க முடியாது. ஒரு இயக்குனர் ஒரு தயாரிப்பாளருக்கு சப்போர்ட்டா இருந்தாலே அந்த படம் நிச்சயமாக வெளிவரும். காலதாமதம் ஆகலாம், ஆனா அந்த படம் வெளியே வந்துடும். ஏன்னா அவங்களுடைய குழந்தை அது எப்படியா இருந்தாலும் அதை நடக்க வச்சு எல்லாரும் பார்க்கணும்னு அழக பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் தமிழ் சினிமா இருக்குது. இந்த விழாவில் வந்து நம்மளுடைய தயாரிப்பாளர் பெவின் பால் அவர்கள், எனக்கு ரொம்ப சினிமாவில் வந்து சில ஆட்கள் வந்து ரொம்ப எனக்கு பிடிக்கும். எவ்வளவுதான் பிரச்சனைகள் இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம் என்னன்னா, சினிமாவையே நம்பி எதுவாக இருந்தாலும் அதுலேயே முதலீடு போட்டு போட்டு எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் ஓடி ஓடி பணத்தை வாங்கி அதுக்காகவே போடுற சில சினிமா வர்க்கத்தில் பால், நம்மளுடைய தயாரிப்பால் பாலும் ஒரு நான் நினைக்கிறேன். காரணம் வேற எதுவுமே தெரியாது. இந்த சினிமா விட்டு வெளியே போனா கண்டிப்பா ராஜா போல இருக்கலாம், அவ்வளவு அளவுக்கு திறமைகள் இருக்கு, வேற பிசினஸ் இருக்கு. ஆனால் அதையெல்லாம் தூக்கி போட்டு விட்டு இந்த சினிமாவில் ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து அவனுடைய வருத்தத்தை எல்லாம் உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு ஒரு வருஷத்துக்கு ஒரு 500 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய இடத்துல அப்படி இருக்கும்போது இந்த சினிமா அவரை கண்டிப்பா காப்பாற்றும். கண்டிப்பா ஒவ்வொருக்கும் ஒரு இடம் உண்டு. அந்த இடத்தில் கண்டிப்பா பெவின் பால் கண்டிப்பாக இந்த தயாரிப்பாளர் இருப்பார்ன்றது எனக்கு ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கு. இதுவே வெற்றிங்க. இந்த சினிமா வந்து இந்த படத்துல வந்து ஹீரோ வரல, ஹீரோயினி வரல, நடிச்சுங்கெல்லாம் வரலன்றதெல்லாம் முக்கியம் கிடையாது சார். இதுல பார்த்துருப்பீங்க ட்ரெய்லர்ல அந்த சிஜிக்கு எவ்வளவு செலவு நடக்குது. ஒரு யோகி பாபு அழகா காமிக்கணும்னா கூட ஒரு தயாரிப்பாளர் செலவு பண்ணாதான் யோகி பாபு அழகா இருக்க முடியும். அந்த ஒரு ஷாட், அந்த கப்பலுக்குள்ள இருக்கிற ஷாட்டை உருவாக்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு பணம் போட்டிருப்பாங்கன்றது அந்த வழி யாருக்கு தெரியும்னா அதை தயாரிக்கிற தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குனருக்கும் மட்டும்தான் தெரியும். அப்படி செதுக்கக்கூடிய ஒரு நாள் கூட நடிக்கிட்டுங்க, யாரா இருந்தாலும் ஒரு நாள் நடிச்ச நடிகராக இருந்தாலும் அந்த படத்தை வந்து ப்ரொமோஷன் பண்ணும்போது கண்டிப்பா அந்த படத்துக்கு ஒரு பிளஸ்ஸா இருக்கும். அவங்களாம் வந்து தோல் கொடுக்கும் போதுதான் ஒரு தயாரிப்பாளருக்காக மட்டுமல்ல இந்த தமிழ் சினிமாவுக்கு ஒரு வலுவான சினிமா உருவாக்க முடியும். நம்ம ரொம்ப நாள் சோசியல் மீடியால நம்ம கூல் சுரேஷ் ரொம்ப மாலைக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாரு. ஏன்னா ஒரு மாலை எடுத்து ஒரு பொண்ணு கழுத்துல போட்டார். எங்க திரும்பினாலும் அதுதான் இருந்தது. இவர் வந்து இந்த படத்துக்கு வாழ்த்துறதுக்கு முக்கியமா வந்து நிக்கிறாருன்னா இப்படிப்பட்ட கலைஞர்கள் தான் சினிமாவில் இருக்கணும், நடிக்க வைக்கணும். அவர் வந்து நிக்கிறாருல்ல, இந்த படத்தை ப்ரொமோஷன் பண்ணணும்னு சொல்லி வந்து நிக்கிறாருல்ல, அது போல எல்லா கலைஞர்களும் வந்து இந்த படத்தை பத்தி பேசும்போதுதான் அந்த படம் எல்லா மக்கள்கிட்ட போய் சேரும். ரிலீஸ்க்கு முன்னாடி அது வராது. ஒவ்வொரு படங்களுக்கும் நடிகர்கள் வராது, ஹீரோ வரல, ஹீரோயினி வரலன்னும் போது நயன்தாரா வரலன்னா பரவாயில்லைங்க, த்ரிஷா வரலன்னா பரவாயில்லைங்க, சின்ன படங்கள் எடுக்கிற ப்ரொடியூசருக்கும் வரமாட்டேன்னு சொன்னா அது எதுக்கு படம் எடுக்கணும்? ஒரு தயாரிப்பாளர் உங்களை ப்ரொமோஷன் பண்றதுக்கு தான். எந்த தயாரிப்பாளரும் நான் 1 கோடி போட்டு 5 கோடி எடுக்க போறேன்ற நம்பிக்கையில் வரல, நான் நல்ல படம் எடுப்பேன் ரிலீஸ் பண்ணுன்ற நம்பிக்கையில் தான் வராங்க. அடுத்தவங்களை நம்பி தான் படமான தயாரிப்பாளர்கள் வராங்க, அதை நம்பி தான் பைனான்சர் வராங்க. இந்த சினிமாவும் அதை நம்பி தான் இருக்கு. அப்ப எல்லாரும் அதை சப்போர்ட் பண்ணும்போது தான் அந்த படத்துக்கு ரொம்ப ஒரு எனர்ஜியா இருக்கும். ஸோ போராடி போராடி ஒரு இயக்குனர் ஒரு தயாரிப்பாளர் மட்டுமே போராடி இந்த ஃபைனல் ஸ்டேஜ் கொண்டு வந்து இந்த ஃபங்க்ஷன் பண்ணி கொண்டு வரதுக்குள்ள அவங்களுடைய ஒவ்வொரு ரத்தமும் அப்படியே வீணாகிட்டே இருக்கு. ஸோ இதனை அது மட்டும் இல்லை, இந்த ஆடியோவும் கொஞ்சம் டிலே ஆனதுக்கு காரணம் ப்ரெஸ்ஸில் இருக்கிறவங்களுக்கு முதல் முறையா எங்களுடைய தயாரிப்பாளர் சார்பாக நான் வந்து உண்மையிலேயே சாரி கேட்டுக்கிறேன். காரணம் எங்களுடைய கலைஞருடைய 100ஆண்டு விழா சிறப்பான விஷயமாக எல்லா கலைஞர்களும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. கடுமையான வேலை, 200 பேருக்கு மேல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதனாலதான் ஒவ்வொருத்தரும் தாமதமாச்சு. அந்த தாமதத்தை ப்ரோக்ராம் ஷெட்யூல் மாற்றி எங்களுடைய ஒரு 10 ப்ரொடியூசர்னா வரணும், வந்த பிற்பாடு தான் நடத்தணுன்றதுக்காக தான் தள்ளி வச்சது. ப்ரெஸ்ஸில் இருக்க எல்லாருக்குமே உங்களுக்கு ரெக்வஸ்ட் பண்ணி சொல்றேன். அதே போல தலைவர் செயலாளர்கள்லாம் வர முடியாததுக்கு நிறைய இடத்துல வேலை நடக்குது. எங்களுடைய இயக்குனர் சங்கத்திலையும் வராதுக்கு வேலை நடக்கின்ற காரணத்தினால் அவங்களாம் கலந்துக்க முடியல. ஒரு சிறப்பான விழா, இங்க கலந்துருக்கிற எல்லாருமே இந்த படத்தை மோட்டிவேஷன் பண்றதுக்கு தான் வந்திருக்காங்க. அதே போல இந்த ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, ரொம்ப அழகா இருந்தது. சாங்கு ரொம்ப மென்மையா பார்க்கறதுக்கே அழகா இருந்தது. டிஏ ஒர்க்லாம் ரொம்ப பார்க்கறதுக்கே ஒரு பளிச்சுன்னு ஒரு நல்ல ஹை குவாலிட்டி படமா இருக்கு. அதே போல கேமராமேன் இனியன் சார்
உண்மையிலே ஹார்ட் ஒர்க் கேமராமேன். அதே போல் பிரபு டைரக்டர் சொல்ல தேவையில்ல. எவ்வளோ இருந்தாலும் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் என்னை பார்க்கும் போதெல்லாம் சிரிச்சுக்கிட்டே இருப்பாப்புல. எவ்வளோ வேதனைகள் உள்ள இருந்தாலும் இந்த படத்தை கொண்டு வருவோம் சார், ஜி சொல்லுங்க ஜி சொல்லுங்க ஜி சொல்லு. இந்த படத்துக்கு பெரிய சப்போர்ட்டு பிரபு. இந்த படம் கண்டிப்பாக வெளியே வரும், இதை யாரையும் தடுக்க முடியாது. ஒரு சினிமாவை தடுக்கக்கூடிய அதிகாரம் யாருக்குமே இங்கே கிடையாது. தயாரிப்பாளர்களுக்கு படம் தயாரிப்பாளர் ரிலீஸ் பண்ணுவார், அதுக்காக தான் நம்ம படம் எழுதுறோம். அதில் நடிச்சிருக்கிறவங்க அதில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு வாழ்க்கை, ஒரு தவம் இருக்கு. நம்ம படம் வெளியே வந்தால் நம்மளுக்கு ஒரு எனர்ஜியாக இருக்கும். அதை நம்பி தான் இத்தனை தொழிலாளர்களும் இத்தனை கலைஞர்களும் இந்த படத்துக்காக பல நாட்கள் பல வருஷங்கள் தியாகம் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி படமாக அமைய வேண்டும் என்று இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார், நன்றி சார். சார் ஒரு நிமிஷம் சார். திருமலை சார் அவர்கள் சவுந்தரராஜன் சார் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவார். திரு சுபாஷ் சந்திர போஸ் சார் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த கெட்டவன் என்று பெயரெடுத்த நல்லவன்டா மிகப்பெரிய வெற்றி அடையணும். அந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். குறிப்பாக நம்ம தயாரிப்பாளர் பால் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ சார். சார் ஆக்சுவலாக நீங்கள் உண்மையிலே நீங்கள் தான் இப்போ பேசணும். ப்ரொடியூசர் சார் அவர்களை ஒரு சில வார்த்தை பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். வணக்கம். அனைத்து ப்ரெஸ் மீடியா மக்களுக்கும் நன்றி. வந்த எல்லாருக்கும் நன்றி. அனைத்து ப்ரெஸ் மீடியா மக்களுக்கும் நன்றி. வந்த எல்லா பெரியவங்க எல்லாத்துக்கும், எல்லா தயாரிப்பாளர் டைரக்டர் எல்லாருக்கும் நன்றி. ஆக்சுவலாக இது மகத் இப்போ வரேன்னு சொல்லி 7 மணி 8 மணி வரை நிற்க வச்சு அவர் இப்போ கிடைச்ச ஒரு டாக்குமெண்ட் அமைச்சிருக்காரு ஒரு ப்ரொடியூசருக்கு. நாங்கள் 15 லட்ச ரூபா அக்ரிமெண்ட் போட்டு சைன் பண்ணியிருக்கோம். சார் எனக்கு இப்போ ஒரு அக்ரிமெண்ட் அமைச்சிருக்காரு. நான் அவனுக்கு சைன் பண்ணணுமா டாக்குமெண்ட் அமைச்சிருக்கேன். ஏற்கனவே அவர் 2021 நாங்கள் படத்தை ஸ்டார்ட் இது பண்ணி ஒரு ஷூட்டிங் ஃபைனல் கிளைமேக்ஸ் வரும்போது சார் வரால. அவர் 6 மாதம் நம்பரை பிளாக் பண்ணிட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா சார் ஷூட்டிங் இதில் வரும்போது கெஞ்சி கூத்தாடி கூப்பிட்டு வர வச்சா அவர் 15 லட்சம் சம்பளம் கொடுத்து போக எக்ஸ்ட்ரா கொடுத்தா வருவேன்னு சொல்லிட்டு அவர் அதுக்கு மியூசிக் டைரக்டர் எல்லாரும் வெளியே நிற்கிறாங்க. சார் இப்போ எல்லாரும் அனுப்பிச்சார். மகத் சார் ஐஸ்வர்யா எல்லாரும் வெளியே கிளம்பிட்டாங்க. என்னென்னா நான் ஒரு டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணுமா, இப்படி ஒரு இது பாலிடிக்ஸ் மகத்து பண்ணுறான். என்கிட்ட சொல்கிறான் ஒன்று படத்தை நான் முடிஞ்ச நீ உன்னோட கண்டென்ட் ஒரு இதை வெளியே அனுப்ப மாட்டேங்கிறான். அவன் எப்படி பேசுகிறான்னு எனக்கு புரியவில்லை. அவரை நம்பி தான் நம்ம படம் பண்ணுறோம். ஒரு ஹீரோ நம்பி படம் பண்ணுறோம். ஹீரோ காடி நம்மளுக்கு கஷ்டப்பட்டு காசு போட்டு படம் பண்ணுறோம். எதுக்கு அவர் என்ன பிரச்சனைன்னு கூட நம்மகிட்ட எங்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு. ஆனால் எல்லார்ட்டையும் உட்காந்து தேவையில்லாத வார்த்தை விட்டுக்கிட்டு இருக்காரு. இது என்ன சொல்லணும்னு தெரியல எனக்கு. ஏன்னா இது இதுக்கு என்னால் நானும் ரொம்ப அன்லிமிட்டடாக போயிட்டு ரொம்ப 2 வருஷமாக இதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக ஆக்சுவலாக சிம்பு சார் இந்த படத்தை டைட்டில் லான்ச் ஃபர்ஸ்ட் லுக் எல்லாமே பண்ணார். இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பு சாரோட படத்தை நேம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி 30 கோடி நஷ்டேடி வழங்க சொல்லி ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க. இதே நான் வாங்கிட்டு உட்காந்துருக்கேன். ஒரு 1.5 வருஷம் ஆகி போச்சு. இந்த படத்தை ஃபைனல் முடிச்சு காப்பி எடுத்து வச்சுக்கிட்டு நானும் போராடிட்டு இருக்கேன். சென்சார் பண்ணி எடுத்து கொடுத்தேன். சென்சார் கட்டை கொண்டு போய் காமிச்சோன்னா அதை பார்த்துக்கிட்டு ஒரு பஞ்சாயத்து பண்ணுறாங்க. படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் அவ்வளோ வேலை பார்க்குறாங்க. எனக்கு என்ன அவர் ட்ரை பண்ணுறான்னு தெரிய மாட்டேங்குது. ஒரு ஓப்பனிங் சாங் மட்டும் பண்ணாமல் வச்சுருக்கோம். ஏன்னா அந்த பாட்டு சிம்பு சார் வச்சு பாடியிருக்கோம். இப்போ அந்த சாங் ரிலீஸ் பண்ணலை. இப்போ ரிலீஸ் பண்ணால் அப்புறம் 30 கோடி நஷ்டம் நான் எங்கே கொடுக்குறது? நாங்கள் என்ன அவ்வளோ பெரிய தயாரிப்பாளரா? நாங்கள் ஃபஸ்ட்டு நான் 2006 படம் பண்ணேன். கலிங்கான் படம் பண்ணேன். ஏதோ ஒரு சின்ன பட்ஜெட்டில் பண்ணோம். சித்து சிவா பாலாங்கிற வச்சு பண்ணோம். அந்த படம் ஏதோ எங்களுக்கு ஒரு சின்ன பெருசாக நாங்கள் சம்பாதிக்கல. இப்போ 2020 எடுத்துக்கு படம் பண்ணோம். கோவிட் டைமில் எங்களுக்கு படம் பெருசாக போகல. சரி, ஓகே, 2 போச்சு. இப்போ மறுபடியும் இந்த படமாக நம்ம நல்லா இருக்குன்னு ஆசைப்பட்டா ஒரு நாள் இல்லை. அது ஐஸ்வர்யா தத்தா அவங்க அதுக்கு மேலே என்ன பேசுங்க எதுக்கு வராங்கன்னு தெரியல. ஒரு டைம் நல்லா பேசுவாங்க, ஒரு டைம் அவங்க இஷ்டத்துக்கு இது பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் என்ன தான் பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குது. அங்கங்கே சங்கத்துலேயும் நாங்களும் கம்ப்ளைண்ட் பண்ணி வச்சுட்டு உட்காந்துருக்கோம். ஒரு ஆன்சர் வர மாட்டேங்குது. எனக்கு இதுக்கு மேலே என்ன பேசுன்னு தெரியல. பட் வந்ததுக்கெல்லாம் நன்றி. நான் ஆக்சுவலாக மகத் வந்திருந்தால் ரொம்ப நல்லா இருக்குன்னு பார்த்தேன். அதுவும் கெடுத்து எல்லாம் இது பண்ணிட்டாங்க. இப்போ நாங்களும் கஷ்டப்பட்டு காடி லாஞ்சிக்கு இவ்வளோ செலவு பண்ணி உட்காந்து பண்ணுறோம். வராதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுன்னு தெரியல.
தேங்க்யூ. எனக்கு இதுக்கு மேலே சொல்ல ஒன்றும் இல்லை. தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ. அடுத்ததாக திரு உதய் ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் எனக்கு ஆக்சுவலி இது யார் ப்ரொடியூசர் யார் டைரக்டர் எதுவுமே தெரியாது. என்னோடய தயாரிப்பாளர் சங்கம் இந்த ஃபங்க்ஷன் நடக்கும்போது அப்போ கண்டிப்பாக உதயா வரணும் திருமலை கூப்பிட்டாப்படி அதுக்காக வந்தோம். பட் எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா மகத்து எனக்கு நல்ல நண்பர் தான். இந்த படம் பார்க்கும்போது அந்த ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் முதல்ல வாழ்த்துக்கள், அந்த டீமுக்கும் வாழ்த்துக்கள். அதாவது ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறது ரொம்ப பெருமையான விஷயம். அதாவது அந்த ப்ரொடியூசர் எவ்வளோ ஒரு பெயினோட அந்த டைரக்டர் இன்றைக்கி பார்க்கும்போது எவ்வளோ எமோஷனலாக இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக ஒரு ஹீரோ நம்ம எந்த நடிகராக இருந்தாலும் அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும். பிரச்சனைகள் 1000 இருக்கலாம், வெளியில் இருக்கலாம், பேசிக்கலாம், தீர்த்துக்கலாம். ஆனால் அந்த படத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்கும் அந்த படத்தை விஷயத்தை கொண்டு வரதுக்கும் கண்டிப்பாக ஒரு நடிகர் வரணும். கெட்டவன் நினைக்கிறீங்க நீங்கள் தயாரிப்பாளரை மகத், அவர் நல்லவன் தான். அதே மாதிரி நல்லவன் நினைக்கிற கெட்டவன் நினைக்கிற மகத்தை ஏதோ ஒரு ரீசன் இருக்கும், அவரும் நல்லவன் நீங்கள் நினச்சிக்கிங்க. உங்கள் டைட்டில் மாதிரி தான். ஸோ நல்ல டைட்டில் இது. இங்கே கெட்டவன் பேர் எடுத்த நல்லவன் எழுதி வச்சுருக்காங்க. இங்கே எல்லாருமே நல்லவனாக இருக்க முடியாது. நல்லவனாக மட்டும் இருந்துட்டால் அந்த கெட்டவன்ற ஒரு விஷயம் இல்லாமல் போயிடும். ஸோ கெட்டவன்றது அவ்வளோ பேர் கெட்டவனாக இருந்தால் தான் ரொம்ப வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நல்லவன்றது நம்ம எல்லா இடத்துலையும் பேர் வாங்க முடியாது. அதே மாதிரி நல்ல விஷுவல்ஸ் நல்லாயிருக்கு, டைட்டில் நல்லாயிருக்கு. கண்டிப்பாக ஒரு ஆர்டிஸ்ட்டாக நான் ஃபீல் பண்ணுறது என்னென்னா, ஒரு ப்ரொடியூசராக நான் ஃபீல் பண்ணுறது என்னென்னா, இது மாதிரி ஒரு ஈவெண்ட்டுக்கு கண்டிப்பாக ஒரு ஆர்டிஸ்ட்டாக கோஆர்டினேஷன் பண்ணியிருக்கணுன்றது என்னோடய எண்ணம். ஸோ மகத், இனிமேல் அடுத்த இந்த மாதிரி விஷயங்களில் இந்த படத்துடைய ப்ரமோஷனுக்கு நீங்கள் எல்லோரும் வெளியில் பேசி தீர்த்துக்கிட்டு எல்லாரும் பிரச்சனையை சால்வ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வரணுன்றது என்னோட எண்ணம். ஒட்டுமொத்த டீமுக்கு வாழ்த்துக்கள். குறிப்பாக கூல் சுரேஷ்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கூல் சுரேஷ் நான் 2-3 எபிசோடு பார்த்தேன். எல்லா இடத்துலையும் ஃபஸ்ட்டு பார்த்த ஒரு இமேஜ் கூல் சுரேஷ் வேறு. ஆஃப்டர் பிக் பாஸ் கூல் சுரேஷ் எல்லார் மனசுலையும் இடம் பிடிச்சிட்டாரு. எல்லார் வீட்லேயுமே இடம் பிடிச்சிட்டாரு. ஸோ அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ஒருத்தர் அவர் பார்க்குறதுக்கு ரொம்ப காமெடியாக எல்லா இடத்துலையும் வேறு மாதிரிலாம் ரொம்ப அலட்டிக்கிட்டு இருந்த ஒரு இமேஜ் போய் இப்போ கூல் சுரேஷ்லாம் ஒரு செட்டிலான ஒரு ஆளுன்னு ஒரு விஷயம். கூல் சுரேஷ் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஸோ ஒட்டுமொத்த டீமுக்கும் வாழ்த்துக்கள். நிச்சயமாக இந்த படம் ப்ரொடியூசர் கவுன்சிலிருந்து எல்லாருமே சின்ன படங்களுக்கு கண்டிப்பாக இன்றைக்கி சின்ன படங்கள் பெரிய படங்கள் கிடையாது. படம் எடுத்தாலே ப்ரொடியூசர் எடுத்தாலே பெரிய படம் தான். சின்ன படம் பெரிய கண்டென்ட் தான் முக்கியம். கண்டென்ட் நல்லா இருந்தால் கண்டிப்பாக போகும். ஸோ வாழ்த்துக்கள் ஒட்டுமொத்த டீமுக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். திரு ஆதித்யா கதிர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஒரு சில வார்த்தைகள். எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் ஜாலியாக ஒரு ஃபங்க்ஷனை பார்த்துருப்போம். எல்லோரும் சோகமாக ஒரு ஃபங்க்ஷனாக அது அவங்களோட வழி தான். அது ப்ரொடியூசர் அவர் இவ்வளோ பணம் போட்டு படம் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் டைரக்டர் அத்தனை வருஷம் உழைப்பு. ஸோ அவருடைய எழுத்து தான் ஒரு ஆர்டிஸ்ட்டை உருவாக்குது. ஸோ அவங்களோட வழி எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும்னு தோணுச்சு. பேனரில் ஃபோட்டோவில் இருக்க யாரும் வரல, ஆனால் இந்த ப்ரொடக்ஷன் பேனரை காப்பாற்ற இவ்வளோ ப்ரொடியூசர்ஸ் வந்திருக்காங்க. அது எனக்கு பிரபுராம் அண்ணா எப்படி சொல்கிறது, அவர் ஒரு சின்ன தம்பி பிரபு மாதிரி தான் எப்போவுமே இருப்பார். என்ன பிரச்சனை இருந்தாலும் சிரிச்சிட்டே இருப்பார். குஷ்பு மேம் கூப்பிட்டு அந்த பாட்டே போவார்ல, அந்த மாதிரி சிரிச்சிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் அவங்க அண்ணங்கிட்ட பிரபு சார் அடி வாங்க வரல, அந்த மாதிரி பயங்கரமாக அடி வாங்கியிருக்காரு இந்த படத்தில் நிறைய பேர்கிட்ட. பட் இருந்தாலும் கிளைமேக்ஸில் ஒரு ஹீரோவாக நிற்பாருன்னு நினைக்கிறேன். டீசர் நல்லா இருந்தது. நீங்கள் எல்லோரும் யார் வந்தாலும் வரலனாலும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் போய் ரீச் ஆகும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்ண்ணே. கலகலப்பாக்கிட்டீங்க. நீங்கள் சின்ன திரையிலேருந்து இப்போ பெரிய திரைக்கு போயிட்டுருக்கீங்க. உங்களோட ட்ராவல் தொடர எங்கள் படத்தோட சார்பாக வாழ்த்துக்கள்ண்ணே. தேங்க்யூ ஸோ மச்ண்ணே. அடுத்ததாக பிரியதர்ஷினி மேம் உங்களை அன்போடு அழைக்கிறோம். ஒரு சில வார்த்தைகள். எல்லோருக்கும் வணக்கம். அண்ட் மை சின்சியர் தேங்க்ஸ் டு ஆல் த டிக்னிட்ரிஸ் ஆன் ஸ்டேஜ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த படம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான படம். பிகாஸ்
I suddenly got a phone call one day from director Prabhuram and producer Paul sir. அவங்க சொன்னாங்க தட் ஒரு பாட் இருக்குது, ஒரு ரொம்ப ஸ்பெஷல் பாட் நீங்கள் பண்ணால் நல்லா இருக்கணும். ஸோ ஆக்சுவலி ஒன்லி ஒன் டே தான் ஷூட் பண்ணேன். ஆனால் அந்த ஒன் டேயில் ரொம்ப சேலஞ்சிங்கான ஒர்க் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் டு த ஹெல்ப் ஆஃப் பிரபுராம் சார் அண்ட் பால் சார். அண்ட் இந்த படத்தில் வந்துட்டு நான் ஆக்ட் மட்டும் பண்ணல, ஐவ் காட் ஸோ மெனி நியூ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஐ ஃபீல் லைக் ஒரு ஃபேமிலியாக வந்துட்டு இந்த படத்தை கொண்டு வந்திருக்கோம். இன்ஃபேக்ட் அவங்க டப்பிங் ஸ்டார்ட் பண்ணும்போது கூட அவங்க வந்து என்ன தான் ஃபஸ்ட்டு கூப்பிட்டாங்க டப்பிங் பண்ணுறதுக்கு. ஸோ ரியலி வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். இந்த படம் வந்து நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க பிகாஸ் நிறைய காமெடி போர்ஷன்ஸ் இருக்குது. ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக கண்டிப்பாக இருக்கும். I wish Mahat and all the other actors and other Sashi, great friend, so many other people who worked on this project, and Nirangal Ravi sir, he's not here today, and avaru a beautiful portion pannirkaru. So please இந்த படத்தை பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. Thank you so much. Thank you so much ma'am. திரு அருள்தாஸ் சார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம், ஈகிள் என்டர்டெயின்மெண்ட். திரு ப்ரொடியூசர் அருண் சார் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை மூத்த தயாரிப்பாளர் அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தோட ஒரிஜினல் ஹீரோ வந்து பால் தான் நினைக்கிறேன். நானும் இந்த படம் ஆரம்பிச்சிலன்னு பார்த்துட்ருக்கேன். நீங்கள் யார் வந்தாங்க வரலன்ட்டு ஒரி பண்ணவே பண்ணாதீங்க. உங்களோட ஹார்ட் ஒர்க்கு, தைரியம், அது வந்து இந்த படம் கண்டிப்பாக ஜெயிக்க வச்சிடணும்னு நினைக்கிறேன். ஒரு ட்ரெய்லர் விஷுவல் எல்லாமே வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. இது கண்டிப்பான ஒரு ஹிட் படம்னு நினைக்கிறேன். ஆட்டோமேட்டிக் வேண்டிக்கும். நீங்கள் ஒரி பண்ணவே, மியூசிக் டைரக்டர் இல்லை, ஹீரோ இல்லை, யாரும் வரல, ஆனால் நீங்கள் தான் ஒரிஜினல் ஹீரோ. இந்த படத்தில் சசி அப்போ வந்து நடிச்சிருக்காரு. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். திரு சசி சார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம், ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு. படத்தோட வில்லங்க அப்படியே மாசா பில்டா இருக்காரு. நல்ல ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். தேங்க்யூ ஸோ மச் சார். வெல்கம். ஆமாம், சாரி, ஆக்சுவலாக இவர் வந்து நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் இந்த ப்ராஜெக்ட் மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு சின்ன மனஸ்தாபம் நண்பருக்குள்ளே, என்ன பண்ணுறது எல்லாம் அந்த ஃபினான்ஷியல் இதில், அதனால் 2 பேரும் பிரிய வேண்டிய சூழ்நிலை ஆகி போச்சு. இப்போ திரும்பவும் சேர்ந்துருக்கோம். ஆமாம், அதனால் இவர் லைஃப்பில் கண்டிப்பாக நல்லா இருக்கணும்னு நான் என்னால் முடிஞ்சளவு அவருக்கு ஹெல்ப் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். லைக் சினிமாவுக்கு வந்து ஒரு 8 வருஷம் ஆச்சு. ஸோ இதுதான் என்னோடய முதல் மேடை. லைக் இவ்வளோ நாள் அங்கே இருட்டில் பின்னாடி உட்காந்துட்டு இங்கே மேடையை பார்த்துருந்தேன் நான். இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் இங்கேருந்து இப்படி பார்க்குறது இது ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த என்னோட டேரக்டர் அண்ட் ப்ரொடியூசர், தேங்க்யூ ஸோ மச். லைக் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்து ஆல்மோஸ்ட் ஒரு 4 இயர்ஸ் இருக்கும். ஸோ இது ஒரு இந்த 4 இயர்ஸில் டேரக்டர் the kind of struggle he has undergone and உங்கள் ஹார்ட் ஒர்க் எனக்குமே வேஸ்ட்டாக போகுது டேரக்டர். ஸோ இட் வில் பி யூல் ரீச் ஹைட்ஸ். ஸோ உங்களோட அந்த டெடிக்கேஷன் அண்ட் டிட்டர்மினேஷன் கண்டிப்பாக ஹைட்ஸ் போவீங்க. ஸோ அண்ட் பால் சாரை பற்றி சொல்லணுன்னா, அவரால் மட்டும்தான் இன்றைக்கி நாங்கள் இன்றைக்கி நிற்கிறோம். இந்த இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது பால் சாரால் மட்டும்தான். ஸோ ஹீரோ கைவிடலாம், ஹீரோயின் கைவிடலாம், யார் வேணால் கைவிடலாம், பால் சார் சினிமா அவங்களை கைவிடாது. ஸோ கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி அடையும். ஸோ யார் இருக்காங்களோ இல்லையோ, நான் கண்டிப்பாக அவங்க கூட இருப்பேன், அது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். இன்னும் நிறைய படங்களில் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக வரும் சார். வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. திரு மகேந்திரகுமார் சார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம், ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு.
வணக்கம், குட் ஈவினிங். I wish you all the success to the movie. In 2024 it should be blockbuster. Thank you. Thank you so much சார். அடுத்ததாக அவளோடு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ வந்து நம்ம ட்ரெண்டிங் சூப்பர் ஸ்டார் கூல் சுரேஷ் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். யூடியூப் சூப்பர் ஸ்டார் கூல் சுரேஷ் அண்ணா, நிறைய ஸ்டார்ண்ணே, இன்னும் பெரிய ஸ்டாரா வரணும்ண்ணே. தேங்க்யூ ஸோ மச். அண்ணா ஒரு 2 வார்த்தைகள். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். குறிப்பாக போஸ் சார், திருமலை சார் என்னை பற்றி பேசுனதுக்கு மிக்க நன்றி சார். நான் என்றைக்குமே உங்களுடைய மாணவன், அது ஞாபகத்தில் வச்சுருக்கேன் சார். உதயா சார் அவங்களாம் என்னை பற்றி பேசுனதில் ரொம்ப சந்தோஷம். மற்றும் கேமராமேன் இனியன் சார், கதிர், இன்னும் நிறையா பேர் இருக்காங்க. ஏற்கனவே டைம் ஆகி போச்சு, பேசிகிட்டே இருக்க வேண்டியதான். அவர்கள் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குகிற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை. அதனால் தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கைத்தட்டிடுங்க. இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் கெட்டவன்னு பேர் எடுத்த நல்லவன் சார் இந்த படத்தோட டீமுக்கு தான் போய் சேரும். நான் இது வரைக்கும் எவ்வளோ மேடையில் ஏறி இருக்கேன். ஆனால் இந்த மேடை வந்து எனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல். அதற்கு காரணம், நான் பிக் பாஸ் போயிட்டு வந்ததுக்கு பிறகு நான் மேடை ஏறும் முதல் மேடை இந்த மேடை. அதுவும் இல்லாமல் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, என் தலைவன் அவர்கள் நடித்த ஒரு படத்தில் உள்ள அந்த பாட்டில் உள்ள வரி, அதுவும் வந்து எனக்கு ஒரு சென்டிமெண்ட்டாக இந்த மேடையை அமைச்சு கொடுத்துருக்கு. அதற்கு மிக்க நன்றி. முதல்ல மாதிரி இருந்தேன்னா கடன்னு பேசிடுவேன், மனப்பாடம் பண்ணி வச்சது வாயில் வருது எல்லாமே பேசிடுவேன். இப்போ வந்து என்ன அறியாமலே வார்த்தைகள் வந்து அப்படியே தடுமாறுது. அது பழைய கூல் சுரேஷாக மாறினா நல்லதா இல்லை இப்போ இருக்கிற மாதிரியே இருந்தால் நல்லதான்ன்றது தெரியல. ஆனால் இனிமேல் எந்த ஒரு தவறும் நடக்காது. அந்த தவறு நடக்காமல் கண்டிப்பாக வந்து நான் இருப்பேன் அப்படின்ற நான் இந்த நேரத்தில் உறுதியோடு சொல்லிக்கிறேன். இந்த படம் கெட்டவன்னு பேர் எடுத்தால் நல்லவன்டா, இந்த படத்தில் வந்து நான் நடிச்சிருக்கேன். ஸோ இதுவும் இன்னொரு ஸ்பெஷல். நான் வெளியில் வந்ததுக்கப்புறம் நான் நடித்த படத்துக்கும் நான் வந்து ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கேன் அப்படின்றது அதுவும் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. பொதுவாகவே எதிர்பார்ப்பீங்க, கூல் சுரேஷ் வந்திருக்காரு, படத்துக்கு எதனா ஒரு ப்ரமோஷன் பண்ணுவார் அப்படின்னு. கொடுப்பா. இந்த படம் வந்து கெட்டவன்னு பேர் எடுத்த நல்லவன்டா, கெட்டவன்னு பேர் எடுத்த நல்லவன்டா, அதுக்கு காரணம் என்னுடைய ஆண்டவன்டா. உண்மையிலே இவங்களோட தயவால தான் நான் இந்த ஸ்டேஜில் இருக்கிறேன். கெட்டவன்னு பேர் எடுத்த நல்லவன்டா, அதற்கு காரணம் என்னுடைய ஆண்டவன்டா. ஆண்டவன் சார், அந்த வாடா போடான்ற கூட வேணாம், ஏன்னா அந்த மரியாதை குறைச்சலான வார்த்தைகள் வேண்டாம் அப்படின்ற ஒரு மனப்பான்மையில் தான் நான் இருக்கேன். கூட்டம் கூட்டம் கூட்டம், எப்படி கூட்டம் கூட்டம் கூட்டம், இவங்க தமிழுக்காக வந்த கூட்டம். அதனால் இந்த படத்தில் வந்து நான் நடித்ததில் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறதுனே தெரில, வார்த்தைகளே வரல. ஏன்னா டைரக்டரும் ப்ரொடியூசரும் இந்த படத்துக்காக ரொம்ப மெனக்கெட்டுருக்காங்க, ரொம்ப மெனக்கெட்டாங்க. அதெல்லாம் கண்கூடாக தான் பார்த்துட்டு இருந்தேன். நம்மளும் நடிகராக இருக்கிறதுனால எதுவும் பேச முடியல. அதனால் இந்த டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். எனது நண்பர் மகத் அவர்கள் நடிச்சிருக்காங்க, சாங் பார்த்தேன், ட்ரைலர்லாம் பார்த்தேன், நல்லா நடிச்சிருக்கீங்க மகத், உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் நிறையா பேர் இவ்வளோ நாளாக எனக்கு இருந்த ஆடியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தலைவா தலைவா அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஆனால் இப்போ வந்து இறங்கி வந்து சார் நல்லா இருக்கீங்களா, அண்ணா நல்லா இருக்கீங்களா அப்படின்றாங்க. அதுக்கு காரணம்
அந்த பிக் பாஸில் எனக்கு வந்த மாற்றம் தான் நினைக்கிறேன். நிறையா பேர் கேட்டீங்க, என்ன சீக்கிரம் வந்துட்டீங்க, இருக்க வேண்டியதானே, ஏன் வந்துட்டீங்க அப்படின்னாங்க. ஆடு மாடு இல்லாதவங்க அடமலைக்கு ராஜா, பொண்டாட்டி புள்ள இல்லாதவங்க பஞ்சத்துக்கு ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. என்னால் குடும்பத்தை விட்டுட்டு இருக்க முடியலைங்க. ஏன்னா நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டேன். சினிமாக்காரன்னு சொல்லி பொண்ணு கட்டுறதுக்கெலாம் நிறைய பேர் யோசித்தாங்க. அப்படி இருந்தும் எனது தாய் மாமன் நானும் ஒரு குடும்பஸ்தன் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு இன்றைக்கி அழகு பார்த்துட்ருக்காரு. அப்படி இருக்கிறப்போ பல பேர் நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறப்ப குடும்பத்தை விட்டுட்டு நான் அங்கே போய் இருக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சு. அதனால தான் நான் வந்து அங்கேருந்து வெளியில் வந்துட்டேன். அதனால் என் மீது நம்பிக்கை வச்சு எனக்கு சப்போர்ட் பண்ணிய அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. இந்த படம் கண்டிப்பாக பவுல் சார் உங்களை மறக்கவே முடியாது சார். ஏன்னு கேளுங்க, எனக்கு பணம் தர வேண்டிய பேலன்ஸ்லாம் இருந்துச்சு. நான் ஒரு ஃபோன் பண்ணேன், உடனே கொடுத்துட்டீங்க. மிக்க நன்றி. ஏன்னா இப்போது என்னோடய சூழ்நிலை என்னன்றது உங்களுக்கு தெரியும். ஆனால் கேட்ட உடனே சரிங்க அது போய் நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லி உடனே வந்து அனுப்பிச்சி வச்சார். ஸோ அந்த பவுல் சாருக்கு என் மனமார்ந்த நன்றி. அப்புறம் பிரபுராம் சார், அவர் வந்து இன்னமும் அமுல் பேபி மாதிரியே தான் இருக்கிறாரு. அவர் எப்படி டைரக்டர் ஆனார்னு எனக்கே ஒரு சந்தேகமாக தான் இருக்குது. இல்லை ஏன்னாக்கா ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட அவர் கோவப்பட்டு பார்த்ததே இல்லை. அவர் கோவப்படாமல் ரொம்ப சிரிச்சிட்டே தான் வேலை வாங்குவார். ஸோ அவரோட எண்ணம் போலவே இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அப்புறம் படத்தோட கேமராமேன் இனியன் சார், உங்களுக்கும் யாரோ ஒரு 2 பேர் கை தட்டிடுங்க. எங்கே தட்டுறாங்க? கேமராமேன் இனியன் சார், உங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த ஹோல் டீமுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாழ்த்த வந்த அனைவருக்கும் எனது நன்றி. இது கூட ஏன் இப்போ கையில் பிடிச்சிட்ருக்குன்னா, ஆக்சுவலாக இந்த இடத்துல சப்போஸ் யூடியூப்பில் வரும்போது இது என்ன படத்துக்கு பேசுகிறோம் அப்படின்றது கூட கீழே தெரியாமல் வந்துடும். ஸோ அதனால தான் இதை நான் கையில் பிடிச்சிட்டே பேசுகிறேன். இவன் என்ன தெரிஞ்சவே இல்லையா அப்படின்னு சில பேர் நினைப்பீங்க. நான் இன்னமும் சொல்கிறேங்க, நான் வீட்டுக்குள்ளே இருந்தால் தாங்க சுரேஷ், வீட்டை விட்டு வெளியில் வந்தால் கூல் சுரேஷ். அதனால் எனக்கு வந்து ஏதோ கூச்சல் போட்டு சத்தம் போட்டு உங்களை இரிட்டேட் பண்ணோம் அப்படின்ற எண்ணம்லாம் இல்லை. நான் சாப்பிட்றது சினிமா சோறு. சினிமா தான் இன்றைக்கி என்னை இந்த மேடையை கூட்டிகிட்டு வந்திருக்கு. சினிமா தான் என்னை பிக் பாஸ்குள்ளே கூட்டிகிட்டு போயிருக்கு. இந்த மேடை கூட இன்றைக்கி இவ்வளோ கேமராலாம் இருக்குது. அதுக்கு எல்லாமே எனக்கு சினிமா போட்ட சோறு தான். திருமலை சார் எனக்கு கொடுத்த சம்பளம் தான். இதெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன். என்னோடய கல்யாணத்தப்போ எனக்கு பணம் தந்து, சார் உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு சினிமா போட்ட சோறு தான் அது. அதனால் நான் சினிமாவுக்காக கண்டிப்பாக குரல் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். என்னோட ரத்தம் நாடி நரம்பு எல்லாமே ஒரு பக்கம் சிம்பு சார், ஒரு பக்கம் சினிமா தான். அதனால் மறுபடியும் இதில் கையில் எடுத்துட்டேன் அப்படின்னு நினைக்க வேணாம். இந்த இடத்துல ஆக்சுவலாக எதனா போர்டு எதனா இருந்துச்சுனாக்கா இதை நான் கீழே வச்சுருப்பேன். ஆனால் இந்த படம் முடிகிற வரைக்கும் இதை நான் தோளில் தான் வச்சுருப்பேன். அந்தளவுக்கு இந்த படத்தை வந்து கண்டிப்பாக நான் எடுத்துகிட்டு போய் சேர்ப்பேன்ற நம்பிக்கையோடு இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய இந்த ஹோல் டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கு வந்து பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள் எல்லாரும் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. அண்ணா தேங்க்யூண்ணே, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் சொன்ன மாதிரி குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள்ண்ணே. தேங்க்யூ ஸோ மச்ண்ணே. உங்கள் வார அழகாக இருந்ததுண்ணே. தேங்க்யூண்ணே. ப்ரொடியூசர் சார் இன்னும் ஒரு சில வார்த்தைகள் பேச போகிறாங்க. சாரி, நான் வந்து கொஞ்சம் ரொம்ப எமோஷனலாக நிறைய விஷயம் பேசிட்டேன். பட் நான் டெக்னீஷியன்ஸ் நிறைய பேர் பேச மறந்துட்டேன். சீரியஸாகவே இந்த டேரக்டர் உண்மையாகவே இந்த படத்தை எனக்கு தெரிஞ்சு பாதியிலே போகிற படம் தான். என்ன சொல்லுவாங்க, சினிமாவில் பாதி பேர் இப்போ படத்தை பாதி செலவு பண்ணி தூக்கி போடுற கதை உள்ளதான் இந்த படம். ஆனால் போராடி இழுத்துட்டு வந்தது அவர் தான். சத்தியமாக அது வந்து அவருக்கு ஹேண்ட்ஸ் ஆஃப் பண்ணி தான் ஆகணும். இல்லை இந்த படம் இந்த அளவுக்கு வந்திருக்காது. எவ்வளோ கண்டென்ட் சேஞ்ச் பண்ணி கதை பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். நாங்கள் பிளான் பண்ண கதை வேறு, பண்ணது அது மாறி பண்ணிருக்கோம். இருக்கிறதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிருக்கோம். ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் உள்ளே கொண்டு வந்து ட்ரை பண்ணுவோம், மிஸ் ஆகும், மாற்றி பண்ணி காப்பு நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு. அதுமாதிரி எடிட்டர் பிரவீன் சார் சொல்லவே வேண்டாம். உண்மையாகவே ரொம்ப நல்லா நமக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அவளை குறை சொல்வதில்லை. இனியன் கேமராமேன் ரொம்ப தேங்க்யூ. நம்ம டெக்னீஷியன் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா எல்லாரும் வந்து ரொம்ப இந்த படத்துக்கு வச்சுருக்காங்க. சிஜி டீம் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இப்போ நம்ம ஆடியோ லான்ச். தேங்க்யூ சார். நம்ம ஆடியோ சீடி லான்ச் பண்ண போகிறோம். கெட்டவன்னு பேர் எடுத்த நல்லவண்டா திரைப்படத்தோட ஆடியோ லான்ச். ஆக்சுவலாக வந்து சின்ன திரை நடிகர்கள் எல்லாரோட சேர்ந்து நம்ம எல்லாருமே இப்போ வந்து லான்ச் பண்ண போகிறோம். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. கண்டிப்பாக எங்களோட மேல் அண்ட் ஃபீமேல் மாடல்ஸ் அப்படின்னு சொல்லலாம், ஆக்டர் ஆக்ட்ரஸ் சொல்லலாம், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லலாம், பிரதர்ஸ் சொல்லலாம், சின்ன திரை நடிகர்கள் அனைவரையும் அன்போட ஸ்டேஜுக்கு அழைக்கிறோம்.